தனித்துவமான காரியத்துல மட்டுமே செயலாற்றக்கூடியவங்க இந்த மகரம் ராசி. மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு சூழலை வந்தாலுமே தங்களை மாத்திக்கொள்ள மாட்டீங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலுமே நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லோருக்கிட்டையுமே நீங்க உங்களோட அபிப்பிராயத்தை கேட்பீங்க. ஆனா முடிவுல என்னமோ நீங்க என்ன நினைச்சு வச்சிருந்தீங்களோ அந்த முடிவை தான் எடுப்பீங்க. மற்றவங்களோட காப்பி அடிக்கிற தனம் உங்களுக்கு பிடிக்காது. தனித்துவமான காரியத்துல மட்டுமே நீங்க ஈடுபடக்கூடிய நபர்களா இருப்பீங்க. மகரம் ராசி சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி. இந்த ராசிக்கு கருப்பு நிறம் ரொம்பவுமே ஏற்றது. நிறைய மகர ராசியில இருக்கக்கூடியவங்க பாருங்க, புகழ்பெற்ற நீதிபதிகளாகவும் வக்கீல்களாகவும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களாகவும் என் தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு தலைமை பொறுப்பு ரொம்பவுமே சிறப்பான ஒரு பொறுப்பு. மேலும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சா பாதகமான பயனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும், சாதகமான அமைப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும், இது பத்தின தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவானின் காரகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சனிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல சனியின் முழுமையான ஒரு அருளும் கிடைக்க நீங்க சனிக்கிழமையில காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் தான். சனிக்கிழமையில சனீஸ்வரன் வழிபாடு மற்றும் காகத்திற்கு சாதம் வைக்கிறது, இது இரண்டுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்தும் நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சனி பகவானிடம். இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில அமைய போகுது. வீண் செலவுகள் பெருசா ஏற்படாது. சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கான சாத்தியக்கூறு அமையும். சகோதரர் வகையில் மன தாங்கல்கள் வரலாம், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வார பிற்பகுதியில வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். வாழ்க்கை வழி உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்துல கடுமையா உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்க முடியாது. அலுவலக பணிகளை நீங்க கவனமா செஞ்சா நல்லது. சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம். அதனால அலுவலக விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா செயல்படணும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். பழைய கடன்களை கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான பணிகளை நீங்க ரொம்பவுமே கவனமா இருந்தா ரொம்பவுமே நல்ல ஒரு பயன்களை பெற முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முன்கோபத்தை நீங்க கட்டாயம் குறைச்சே ஆகணும். இல்லைன்னா நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களோட கை நழுவி போவதற்கான வாய்ப்பா போயிடும். வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்க இந்த வாரம் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் மட்டும் நீங்க தப்பி தவறி கூட போய் சொல்லிடாதீங்க. உங்களோட பிள்ளைகளோடு நீங்க கோபத்தோட பழகாதீங்க. வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தின் மீதுமே அக்கறை காட்டுறது நல்லது. குடும்ப விஷயங்களை 3வது நபரின் ஆலோசனையை கேட்கறதா இருந்தாலும் சரி, 3ஆம் நபர்கிட்ட பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தையுமே நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். 3வது நபர்கள் தேவையில்லாம வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. அவங்களோட செயல்களால் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தவும் படுத்தாதீங்க. இது நிறைய பின்னடைவை ஏற்படுத்திட்டு போயிடும். மேலும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யறதுமே இந்த வாரத்தை உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு அமையும். ஏன்னா ஆஞ்சநேயர் வலிமைக்கு பெயர் பெற்றவர். அதனால சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. தொடர்ந்து நாம இந்த வாரம் நீங்க எப்படி இருக்கணும், இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். யோகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்டது இந்த மகரம் ராசி. உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உடலை தாக்கும், கவனமா இருக்கணும். இதன் காரணமா கண்ட உணவுகளை சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. சந்திர பகவானின் இடப்பயிற்சி சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் வீடு தேடி வரும் வாய்ப்புகளை உங்களோட சோம்பேறித்தனத்தால நழுக விட்டுட்டாதீங்க. கவனமா என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத தீர ஆலோசனை செஞ்சுட்டு எந்த ஒரு முடிவும் செய்யுங்க.
வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும். வீடு கட்ட, இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம் வரும். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால முட்டுக்கட்டையா இருந்த தடைகளை எல்லாமே நீங்க தாண்டி உங்களோட தொழில நல்ல ஒரு மேம்பாட்டிற்கு கொண்டு வர போறீங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவு அரிய காரியத்தை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் அளந்து பேசுங்க. தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சச்சரவுகளை பேச பண்ணாதீங்க. அதே போல உங்களோட குடும்பத்திலுமே உங்களோட கருத்துக்களை திணிக்காதீங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி இருந்தீங்களா. சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களின் பணத்தை யாராச்சும் ஆட்டையை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போட ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே நீங்க புத்திசாலித்தனமா ஒதுக்கி வைக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா கடன் வாங்கி கஷ்டப்படுவீங்க. ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கோயில் திருப்பணிகளுக்காக நீங்க இந்த சமயத்துல உதவியும் செய்ய போறீங்க. கேது 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்தடையும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பயன்கள் அப்படின்னு பார்த்தா, நீங்க கால பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் காணாமல் போகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனோடு இந்த வாரம் ராகுமே இணையறதுனால குடும்ப உறவுகளை அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது. வரவில் செலவுகள் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு. புதிய முதலீடு செய்யும் முன் பலமுறை யோசிச்சு செய்யறது ரொம்பவுமே நல்லது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இட குரு உங்களை பாதுகாப்பா வச்சிருப்பார். கையில் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இருந்தாலுமே அஷ்டம கேதுவால் உடல் நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். புதிய பிரச்சனைகள் தோன்றி உங்களை விட்டு விலகும். சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தா ரொம்பவுமே நல்லது. அதன் பிறகு 5ஆம் இட குரு உங்களை பாதுகாக்கும் பொழுது பையில பண வரவு சீரா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அஷ்டமத்தில் கேது வரும் பொழுது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். புதிய பிரச்சனைகள் தோன்றி உங்களுக்கு சங்கடங்களை தரலாம். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி, 8இல் கேது, 4இல் சூரியன் இருக்கிறதுனால உங்களோட செயல்களை நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நிலையில விழிப்புணர்வு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்துல 5ஆம் இட குருவுமே அவருடைய பார்வைகளையுமே உங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த ஒரு பார்வை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எவரையுமே காப்பி அடிக்காத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செயல்பட்டா வெற்றி பெற முடியும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் என்பது உங்களுக்கு தக்க சமயத்துல உண்டாகும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனா ரொம்பவும் நல்லது. எதிர்பாராத காரியத்துல தடைகள் வரலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாக செல்லணும். புதிய வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு செயலாற்றினால் நல்ல ஒரு நன்மையை பெற முடியும். அலுவலக பணிகள்ல தாமதம் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வரலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே முக்கியமா ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எதிர்பாராத தடைகள் வரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு நீங்க நம்பிக்கையோடு உங்களுடைய பாடங்களை படிச்சா நல்ல அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும். உங்களுடைய வெற்றி பாதைக்கு இது ஒரு சிறப்பான முன்னேற்றமா அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில கூடுதலா நீங்க அக்கறை செலுத்துறது நல்லது. வாகனங்கள் சொத்து சேர்க்கையுமே இருக்கும். மனைவிக்கிடையே மகிழ்ச்சி வரலாம். பிள்ளைகள் அவங்களோட நலத்துல நீங்க உடல் நலத்துல அக்கறை செலுத்துறது ரொம்பவுமே நல்லது. இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலை அமைப்புகளை பார்த்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க யாராவது மகர ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பதிவை பார்க்கட்டும்.
இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.